நாம் மேம்படுவதாக என்னையும் இந்த இடத்திற்கு பேசும்படியாக அழைத்த இந்த ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகம் மூத்த ஊழியர்களை காணும்படியான சாக்கியத்தை கருத்து கொடுத்தார். அதற்காக சொத்துக்கிறேன். சிலருடைய ஊழிய அனுபவம் கூட என்னுடைய வயது இல்லை என்றாலும் கூட என்னை பேசும்படியாக அழைத்தமைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. இதுபோல் ஊழியம் செய்கிற சுவிசேஷ ஊழியத்தை முக்கியப்படுத்துகிற ஊழியர் கூடுகைகளை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் அதிகமான கிருபைகளை கொடுத்து நடத்துவாராக. நான் எடுத்துக்கொண்டு வந்தேன், இது இந்த பகுதியில் உள்ள போதர்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா மலேசியான்றாங்க, அந்தமான்றாங்க, வட இந்தியான்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எங்கேருந்து தான் வந்திருக்காங்க போதர்கள்னு புரியல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்றாலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் நடத்துவாராக. இங்கே இருக்காங்க. கர்த்தர் அநேக இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் அவருடைய ஊழியத்தை தரிசனத்தின்படி நிறைவேற்றுவார். அதுதான் ஊழியத்தின் முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. கர்த்தர் பேசுவாராக. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அடையிற மறையத்தை நீர் வெளிப்படுவீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நாம் பயன்படுவதாக. ஒரு ஊழியர் விதமாக பேசும்படியாக அழைக்கப்பட்டார். அந்த சிட்டியிலே சிட்டி ஹால் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு பெரிய ஹால் இருந்தது. அதில் தான் அவர் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். உடனே அவர் அந்த இடத்துக்கு போகும்படியாக புறப்பட்டார். அந்த இடத்தை, அந்த சிட்டி ஹாலை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே ஒரு சிறுவனிடத்தில் கேட்டார், தம்பி, இந்த சிட்டி ஹால் எங்கே இருக்கிறது? விதமாக எங்களை இங்கே அழைத்தார்கள். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்னு சொன்னார்கள். அங்கே வந்தோம், எங்கே இருக்கிறது இடம் என்று தெரியவில்லை. சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆனால் எந்த இடத்துக்கு தெரியல. ஆனால் ஒரு அருமையான ஊழியை வந்து அங்கே அழைத்து கொண்டு வந்தார். அதுபோல் உடனே கேட்டோம். அவர் கேட்டாராம். கேட்ட உடனே அவன் சொன்னான், அங்கே ஏயா போகிறீங்க நீங்கள் கேட்டாரான். சின்ன பையன் கேட்டானா. உடனே இவர் சொன்னார், அங்கு நான் பிரசங்கிக்க போகிறேன் அப்படின்னாரான். சரி, வேணால் வழி சொல்லி விட்டுருக்கிறது தானே. இந்த காலத்தில் சின்ன இந்த பொடிங்க பசங்கள் பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் தான் சொல்கிறேன் இதை. உடனே அவன் சொன்னான்னா, ஐயா அங்கே என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டானா. உடனே என்னடா பிரசங்க டாப்பிக்கை நம்ம இங்கே லீக் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ட்டு, சரி ஓகே, பரலோகத்திற்கு போகிறதுக்கு வழி நான் சொல்ல போகிறேன் அந்த இடத்துல. அப்படியா, அப்போ நீ வரியாப்பாங்கன்னு அவன் சொன்னான். ஒரே சொன்னான், சிட்டி ஹாலுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு வழி தெரியல அப்படின்ட்டு முடிச்சிட்டானா. அப்படின்னா இந்த டவுன் ஹாலுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு வழி தெரியல, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்ல போகிறீங்களா? பாருங்கள், விதமாக இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட பேசுறதே ரொம்ப யோசித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளிடத்தில் கேர்ஃபுல்லாக பேச வேண்டியதாக, ஆவியானுடைய நடத்துதலோடு பேச வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய இப்போது ஒரு எங்கள் வீட்டுக்கு சென்றாராம். அந்த எங்களுடைய விசுவாசி வீட்டிலே ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்து விசாரிப்பாங்கள்ல, இந்தம்மா என்ன பண்ணுற, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். பேர் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அந்த பொண்ணு சொல்லிச்சான், அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பேர் சொல்லாமல் அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாருங்கள், இப்படிப்பட்ட சந்ததிகளை ஹேண்டில் பண்ண முடியான கிருபையை கர்த்தர் தான் தர வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், முந்தின தலைமுறைகளை எப்படி நடத்திட்டாங்க. ஆனால் இந்த தலைமுறைகள் நம்ம சொன்ன உடனே கூகுள் பண்ணி பார்ப்பாங்க, இது சரியா அப்படின்னு பண்ணி பார்க்குற இந்த ஜென்ரேஷன் மத்தியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கேட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் ஹேண்டில் பண்ண கிருபை தருவாராக, கர்த்தர் நடத்துவாராக. இன்றைக்கு நான் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய ஊழியக்காரன் யோசுவா என்ற தலைப்பை தியானிக்க போகிறோம். ஜோஷுவா த சர்வன்ட் ஆஃப் தி லார்ட் என்று தியானிக்க போகிறோம். வாசிங்கள் யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. யோசுவா முதல் அதிகாரம் முதல் வசனம். போதும். கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிற வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, அப்போது இந்த ஒரு பட்டத்தை கற்றுக் கொடுக்கிறார் மோசேக்கு. என்னவென்றால், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு
அதுக்கு அடுத்தது வருதுன்னு பாருங்கள், கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனிக்குமான யோசுவாய். அப்போது யோசுவாவை சொல்லும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லவில்லை, மோசையின் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். அப்போது இந்த ஒரு வசனத்திலேயே கர்த்தர் அழகாக அவர் சொல்லுகிறார். பாருங்கள் என்னவென்றால், இந்த மோசேயின் ஊழியக்காரன் என்ற நிலைமையில் இருந்த இந்த யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நிலைமைக்கு வளர வேண்டும். இதிலே கர்த்தர் அழகாக சொல்லிவிட்டார். அன்பானவர்களே, பாருங்கள், மோசையை அட்ரஸ் பண்ணும்பொழுது கர்த்தருடைய தாசனாகிய மோசே அப்படின்னு அட்ரஸ் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த யோசுவாவை பாருங்கள், யோசுவா அவர் யார்? மோசையின் ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்போது மோசைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த யோசுவா அதிலிருந்து கர்த்தருடைய தாசன் என்ற நிலைக்கு அவர் பதவி உயர்வடைய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதையும் அவர் அடைந்தார். வாசியுங்கள், யோசுவா 24:29 வாசிங்க. 24:29. பாருங்க, யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அப்போது இந்த நிலையில் மோசேயின் ஊழியன் என்ற நிலையில் இருந்த இந்த யோசுவா எப்படி கர்த்தருடைய ஊழியனாக மாறினார் என்பதை பார்க்கும்போது இந்த யோசுவா புத்தகம் முழுவதிலும் சில ப்ராசஸ் நடைபெற்றிருக்கிறது. ஊழியனை தகுதி உயர்வு செய்வதிலே சில ப்ராசஸை கற்று செய்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல இந்த யோசுவா புத்தகத்தில் என்னென்ன கிருபைகளை கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு 23 அதிகாரங்களிலே கொடுத்தார் என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க ஆசைப்படுகிறேன். கதாசுரிப்பாராக. ஊழியத்திலே இந்த பயிற்சி நிலைமைகள் என்பது அநேகருக்கு பிடிக்காத ஒரு நிலையாய் காணப்படுகிறது. நானும் என் தகப்பனிடத்தில் 10 வருடங்கள் வேதாங்க கல்லூரி தியாலஜியில் முடிச்சுட்டு வந்து 10 வருடங்கள் அவர் கையில் அடங்கியிருந்தேன். பாருங்கள், 10 வருடங்கள். அதாவது ஒரு அசிஸ்டண்ட் பாஸ்டர் என்ற நிலை வேறு, மகன் என்ற நிலைமை வேறு. ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே போடா போய் பாடுறாங்க, இப்படி மகன்னு சொல்லுவாங்க. ஆனால் அசிஸ்டண்ட் பாஸ்டர்னால் அப்படி சொல்ல முடியாது. தம்பி போய் பாருங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் பாலிஷாக சொல்லுவாங்க. அவ்விதமாக ஏதாவது இந்த மெக்கானிக் கடையில் வேலை செய்கிற மெக்கானிக்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கு ஸ்பேனர்லேயே அடி விழும்ல, தூக்கி அடிப்பாங்க ஸ்பேனர், ஒழுங்க செய்டா. அது மாதிரி என் தகப்பனுடைய கீழே இருந்து 10 வருடங்கள் ஊழியத்துக்கண்டு நான் பயிற்சிக்கு கிருபை செய்தார். பாருங்கள், அப்போது நிறைய காரியங்கள் இருக்கும். பாருங்கள், அதாவது உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை விட நம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தை நிறைய இருக்கும். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மேலே இருக்க ஊழியர்கள்ட்ட பயிற்சி பெற்றிருக்கலாம். ஆனால் அப்பாட்ட பயிற்சி எடுக்கிறதுன்றது வேறு. கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆராதனை பேச வைத்தார். பேச வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். வந்தோடனே, ஒரு பிரசங்கம் உருப்படியாக பண்ண தெரியுதாரா அவனுக்கு? பிரசங்கம் பண்ண தெரியாதான், நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னாரு. அப்பா, அன்றைக்கே போச்சு, என் ஊழியம் முடிஞ்சதுடான்னு நினச்சிட்டேன். பாருங்கள், அதிலிருந்து அப்படியே ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரசங்கம் பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கடைசியில் பாருங்கள், ஒரு நிலையில் வந்த உடனே கொஞ்சம் ஒரு மீட்டிங் நல்லா பேசிட்டேன். எனக்கு நல்ல திருப்தி, நான் பேசிட்டேன். உடனே எங்கள் அப்பா அது வந்து நின்னேன், இன்ஸ்பெக்டர் மாதிரி அவர் எதிர நின்று அவர் சொன்னார், பிரசங்கம் பண்ண மட்டும் தெரிஞ்சிட்டா போதுமாடா, ஊழியக்காரன் முடியுமா? இப்படி பல பயிற்சிகளை பெற்று அருமையான ஐயா சிபிஎம் வந்திருக்கிறாரு. அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். எனக்கும் அதை பற்றி அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. என்னுடைய தகவல் தாயெல்லாம் சிபிஎம் தான். நானும் ஒரு 10 நாட்கள் சிபிஎம்முடைய 3வது சாபகரான அருமையான ஐயா பெஞ்சமின் செல்வரத்ன அவரோடு கூட அமெரிக்காவில் தங்கியிருந்து ஊழியத்தின் அனுபவங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுத்தார். அதை என் வாழ்நாளை ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். அவ்விதமாக ஊழியத்தின் பயிற்சி என்றால் என்ன என்று அனைவருக்கு தெரியாதானா? அந்த பயிற்சி எப்படி தெரியுமா? மோசேயின் ஊழியன் என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து
கர்த்தருடைய ஊழியனுடைய ஸ்தானத்துக்கு மாற்றுகிற ஒன்றாக இருக்குது. ஆமே சொல்லுவோம் அந்த வேளையிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நாம் விரும்பாத பல காரியங்கள் நடக்கலாம். அப்போது நடக்கும்போது கூட நாம் அதை நம்முடைய நன்மைக்கென்ற எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வதாக. முதலாவதாக வாசிக்கலாமா? அவருடைய ட்ரைனிங் கொடுத்து பார்க்கலாமா? யோசுவா 1:9 வாசிங்க. யோசுவா 1:9 வாசிங்கள். இந்த இடத்துல பாருங்கள், யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள் வருகிறது. பாருங்கள், ஊழியனை வாக்குத்தத்தமான வசனங்கள் தான், வார்த்தைகள் தான் தீட்டும் அன்பானவர்களே. பாருங்கள், முதலாவது அவருடைய பயிற்சியிலே அவரை பயிற்றுவித்தது தெரியுமா? தேவ வாக்கு தத்துவம் என்று பார்க்கிறோம். ப்ராமிஸ் ஆஃப் த லார்ட் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் தான் நம்ம ஊழியத்தின் பாதையிலே தேட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் எவ்வளோ பெரிய ஊழியராக வளர்ந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் அது வந்து அவ்வப்போது தேட்டுகிற ஒன்றாக இருக்குது அன்பானவளே. பாருங்கள், சில வேளைகளில் நாம் சோர்ந்து காணப்படும் பொழுது பாருங்கள், வருகிற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லவா, அது தேட்டும் அன்பானவளே. பாருங்கள், அது ஊழியத்தில் எவ்வளோ அனுபவம் உள்ளவங்களாக தான் சரி, சில வேளைகள் சில சோர்வுகள் வரும் பொழுது அவ்வளோ ஒன்று ஆண்டவரை நான் பிலீவர்ஸ்னால் ஊழிட்டோம்னு சொல்லுவாங்க. நாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? சொன்னால் நமக்கு ஒரு ப்ரெஸ் இஷ்யூவாக வேறு இருக்கும். பாருங்கள், ஆண்டவரே நான் என்னுடைய காரியங்கள் யாருன்னு சொல்ல முடியலே, எப்படி நான் அடுத்த நிலை கடன் செல்வது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை நேராக வரும். பாருங்கள், அந்த வார்த்தை நம்மை தேட்டும் அன்பானவளே. பாருங்கள், எங்களுடைய ஜீவித்தில் கூட நிறைய காரியங்கள் வருவது உண்டு அன்பானவளே. ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை, அல்லது நாம் பாடல் பாடுகிறோம் அல்லவா, ஆராதனை நடத்துகிறோம் அல்லவா, அந்த பாடலில் உள்ள ஒரு வார்த்தை நம்மை தேற்றுகிற ஒன்றாக காணப்படுகிறது அன்பானவளே. கடந்த மாதத்திலே நான் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் சோர்வடைந்த, ஆண்டவரே ஏன் இப்படி காணப்படுகிறது, ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு பாடல், பழைய பாடல் என்னுடைய இருதயத்தை கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் துன்பம் துக்கம் வரும். அடுத்த வார்த்தை முக்கியமானது, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பாருங்க, அந்த வார்த்தைகள் உள்ளத்தை ரீங்காரமிட்ட உடனே ஒரு புதிய மகிழ்ச்சி வந்தது. அடுத்த நாளே ஜெயம் வந்தது அன்பானவளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்க முடியாத ஜெயம் அன்பானவளே. அவ்விதமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்பொழுது நம்மை தேற்றுகிற ஒன்றாக காணப்படுகிறது அன்பானவளே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கு சுவிசேஷம் 1:17 வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 1:17 வாசிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னே வா என்ற அழைப்பு. பாருங்கள், வா என்ற அழைப்பு. சொல்லுங்கள் பார்க்கலாம். வா 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 என்ற அழைப்பு. அப்போது வா என்று அழைத்தால் இவங்க இப்போ என்னை பேச வாருங்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அழகான ஒரு ஆலயத்தில் அமர வைத்து அன்பான பிரசங்கம் பண்ணுவதுக்கு மைக் அரேஞ்ச் பண்ணி புல்பீட் கொடுத்து குடிப்பது தண்ணீர் வைத்து காற்றுக்கு ஃபேன் வச்சு இப்படி நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. இது எப்படி? வா என்ற அழைப்பு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு அழைப்பு சொல்கிறாரு. மார்க் 6:11 வாசிங்க. மார்க் 6:11-12. பாருங்கள், இப்போது தேவன் ஒரு இடத்திற்கு போ என்று சொல்கிறார் அவர்களை. பாருங்கள், போ என்கிறார். அந்த போ என்பதும் ஒரு அழைப்பன்பானவர்களே. பாருங்கள், கர்த்தர் அனுப்புகிற இடத்திற்கு சீஷர்களை அனுப்புகிறார். அவர்களை கிராமத்திற்கு புறப்பட்டு போங்கள் என்று 2 பேராக அனுப்புகிறார். போ என்று அனுப்புகிறார். அப்போது வா என்று அழைப்பதும் அழைப்பு தான், அதே நேரத்தில் போய் என்று கர்த்தர் சொல்வதும் ஒரு அழைப்புன்னு பார்க்குறோம். பாருங்கள், அதை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், என்னுடைய தகப்பனாரை குறித்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் இராணுவத்திலே விமானப்படையில் பணிபுரிந்தார்கள்.
அவர்கள் தூத்துக்குடியிலே அவர்கள் பிறந்து காணப்பட்டாலும் அது விமானப்படியாக இருந்தபடினாலே அவர்கள் வட இந்தியாவில் நிறைய இடங்களிலே அவர்கள் சுவிசேஷம் அறிவித்து காணப்பட்டார்கள், டிரான்ஸ்ஃபர் ஆகி போவார்கள். அப்பொழுது கான்பூர் என்ற இடத்திற்கு அவர்கள் போனார்கள். கான்பூர் என்ற ஊருக்கு அங்கே போய் அந்த இடத்துல ஒரு வீட்டிலே சபை ஆரம்பித்து அந்த சபை கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு. அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் சத்யநாதன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஜேம்ஸ் சத்யநாதன் என்ற அருமையான போது அவர்களும் இவரும் சேர்ந்து அந்த சபை ஆரம்பித்தார்கள். அந்த சபையை ஆரம்பித்து அவர்களுக்கு அடுத்தது பூனா என்ற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. உடனே அந்த சபை வளர்ந்த உடனே அந்த சபையை அந்த பகுதி சிபிஎம் சபையிலே ஒப்பு கொடுத்து அவர் வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற அந்த கான்பூருடைய சென்டர் சர்ச் அந்த பிரதான சபை எங்கள் தகவல் ஆரம்பிக்கப்பட்ட சபையாக காணப்படுகிறது. அவ்விதமாக கர்த்தர் அனுப்பு எல்லா இடங்களிலும் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்து கொண்டு காணப்பட்டார்கள். கடைசியிலே அவர்கள் ஆண்டவரே நீ எனக்கென்று வைத்திருக்கிற ஊழியம் இது கேட்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் உடனே சொன்னார், உனக்கு பல்லாவரம் என்ற இடத்துல ஊழியத்தை வைத்திருக்கிறேன்னு சொன்னார். நீ பல்லாவரத்திற்கு போ என்று கர்த்தர் சொன்னார். அவர்களுக்கு பல்லாவரம் ஒன்றும் தெரியும். ஏன்னா ஊர் தூத்துக்குடி, வேலை செய்ததெல்லாம் நார்த் இந்தியா. எங்கள் பல்லாவரம் எங்கேன்னு சர்ச் பண்ண உடனே இந்த சென்னையில் காட்டுறது. உடனே அது பக்கத்தில் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இப்போ இருக்குது. அப்போது இவர் ஒரு கருத்துட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாராம். என்னென்னா, ஆண்டவரே என்னை பல்லாவரத்துக்கு நீர் போ அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருக்குன்னா நான் அந்த தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் 10 வருஷம் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது 10 வருஷம் யாரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த இராணுவத்தின் அந்த எல்லா ரூல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் இருக்கும் எல்லாருக்கும். அப்படியே ரெஜிமெண்ட் மாறி போயிட்டே இருப்பாங்க. உடனே இவர் சொன்னார், நான் 10 வருஷம் இருந்தேன்னா நான் பல்லாவரத்துக்கு போகிறேன், அது ஒரு அழைப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பாருங்கள், அவர் அங்கே தாம்பரத்துக்கு வந்தார். வந்த உடனே அங்கேருந்து வந்து பல்லாவரத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சர்வே பண்ணார். 2-3 நிறைய பெரிய கிறிஸ்தவ ஊர்னவங்கெல்லாம் இருந்தாங்க. உடனே அவங்க சொன்னார், ஐயா இந்த மாதிரி என்னை பல்லாவரத்துக்கு அனுப்புறாரியா அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஐயா இந்த மாதிரி தான் உங்களை மாதிரி தான் ஒருத்தர் சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடி வந்தார். வந்து ஒரு ஆரம்பித்தார் பாருங்கள், ஒரு 6 மாதம் கூட இல்லை, சபை இழுத்து மூடிட்டு ஓடியே போயிட்டார். போன வருஷம் ஒருத்தர் வந்தார், 1 மாதம் கூட இல்லையா, அவங்க இந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. இந்த பல்லாவரம்னு சொல்கிறது மிகவும் கடினமான இடம். அதனால் இங்கே ஒன்றும் ஊழியெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் ஏன்னா பக்கத்தில் திருசூலம் என்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒன்று ஊழியம் செய்யுங்க. அங்கே மலையில் கல் ஒடுக்க ஜனங்க இருக்கிறாங்க, திருநெல்வேலிக்காரங்க எல்லாரும், அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே என் தகப்பனார் அப்படி, ஆண்டவரே இன்னும் இப்படி வரவேற்பு இருக்குது ஊழியத்தில் அப்படின்னு விதமாக நிறைய உற்சாகப்படுத்த நாட்கள் இருப்பாங்க ஊழியத்தில். ஒன்றும் கவலைப்படக்கூடாது. பாருங்கள், அப்படி சொன்ன இடத்துல வந்து ஊழியம் ஆரம்பித்தோம். பாருங்கள், என் தகப்பன் அவருக்கு ஒரு பாய் போட்டுக்கொள்வாராம், அவருக்கு எதிரே 2 பாய் போட்டுக்கொள்வாராம். அந்த 2 பாய்கள் எங்கள் குடும்பம் வராங்க முதல்ல, பின்பதாக ஒவ்வொரு பாயாக நிறைய கத்த கிருபை செய்தார். அந்த இடத்தை நாங்கள் அவ்விதமாக சொந்த இடத்தை வாங்க கிருபை செய்தார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களோடு ஊழியம் சேர்க்கத்தை கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்திற்கு போய் என்று சொல்வார் என்றால் ஹல்லேலூயா, அந்த களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, என்னென்ன தேவையோ அதை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்தில் அவருக்கு கையில் ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த வர பெண் ஏன்னா இப்போ நான் யோசிப்பாங்க என்னென்னா, மிலிட்ரியிலிருந்து வர்றவங்க பென்ஷனே சம்பளத்துக்கு மேலே இருக்கும், அதனால் நல்லா இருக்கான்னு யோசிப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணாருங்கப்பா, ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் கமிட் பண்ணி வாங்கிட்டாங்க முன்னாலேயே. இந்த ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க தங்கைகளுக்காக வாங்கி செலவு பண்ணிட்டார். அதனால் பென்ஷன் இல்லாமல் அந்த ஊழியத்துக்கு வந்தார். அந்த மிலிட்ரியில் இருந்து கூட ஊழியத்துக்கு வந்தார். அந்த வேளையில் கர்த்தர் அவரை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி இன்றைக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை கற்றுக்கொடுத்து கொடுத்து ஆசிரியப்பாராக. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று, ஆண்டவரே எந்த ஐக்கியத்தோடு இணைந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான காரியம். அதுதான் ஊழியத்திலே இந்த விதமான ஐக்கியங்களை நாம் முக்கியப்படுத்துறது காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களின் ஐக்கியம் ஒரு முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது அன்பானவளே. ஆகவே ஆண்டவரே நான் எப்படி தனியாக முயற்சி செய்ய மாட்டேன்னப்பா, ஒரு ஐக்கியத்துக்கு கூட ஒரு பரிசுத்தவானுடைய கவருக்குள்ளாக நான் வர வேண்டும் என்று அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். உடனே கர்த்தர் காண்பித்தாராம், பாஸ்டர் சுந்தரமையா அவளை கூட இணைந்து கொள்ளுன்னு சொன்னாராம்.
உடனே அவர் சுந்தரமையாவுக்கு பார்க்க முடியாது சென்றாராம். உடனே அவர் பார்த்துட்டு, அப்படியா உங்கள் அட்ரஸ் எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டாராம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். அவர் கொடுத்து அறிந்தவர்களுக்கு தெரியும். உடனே சொன்ன உடனே சரி எழுதி கொடுத்து வந்துட்டாராம். அந்த உடனே அவர் ஒரு நாள் காலையில் காரில் கிளம்பி தாம்பரத்திற்கு போக வேண்டும் என்று கிளம்பினாராம். அப்போது அந்த கார் அந்த பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எதிர கரெக்டாக பஞ்சர் ஆகிடுச்சான். உடனே அந்த டிரைவர்கிட்ட கேட்டால் 2 மணி நேரம் ஐயா பஞ்சர் போடுறதுன்னு சொல்லிட்டாராம். உடனே என்ன பண்ணுறது யோசித்த உடனே கர்த்தர் பேசினாராம். ஒருத்தர் வந்தார் இங்கே பல்லாவரத்துலேருந்து, அவர் அட்ரஸ் உன் பேக்கில் தான் இருக்குது பாரு, எடுத்துப்பார். முன்னே பார்த்தா அங்கே இருந்திருக்கு. உடனே எங்கே போகணும்னு விசாரிச்சோடனே அதே ரோடு தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டில் தான் கடைசியில் அங்கே இருந்தோம் அந்த நாளில். உடனே அங்கேயே போக சொன்னாராம். அங்கே போய் இவரை பார்த்து, ஐயா நீங்கள் இந்த மாதத்துலேருந்து எங்களோட ஐக்கியத்தை ஜாயின் பண்ணலாம், உங்களோட கூட நான் ஐக்கியம் உங்களை விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் என்னை இன்றைக்கு கொண்டு வந்தது தாம்பரத்துக்கு போக இல்லை, உங்கள் பல்லாபுரத்துக்கு கொண்டு போய் தான் வந்திருக்கிறார். ஆகவே தான் எனக்கு கார் கரெக்டாக பஞ்சர் ஆச்சு, நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாராம். உடனே அந்த ஐக்கியத்தை நாங்கள் ஜாயின் பண்ணோம். கடைசி வரைக்கும் அது உண்மையாக இருக்க கத்தை கிருபை கொடுத்தார். கத்தை நடத்துவாராக. பாருங்கள், அந்த பரிசுத்தவானோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக கத்தை கிருபை செய்தார். அன்பானவளே, அந்த ஐக்கியத்தை கண்டையும் துதிக்கிறேன். அவருடைய கற்ற பாடங்கள் மகா பெரிய பாடங்களை காணப்படுகிறது. அன்பானவளை கத்தை ஆஸ்வதிப்பாராக. விசேஷமாக அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு இடத்திற்கு போய் என்று சொல்வார் என்றால், பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சில தரிசனங்களை கொடுப்பார் என்றால் அதன்படி செய்யும் பொழுது, அதிலே காணப்படும் பொழுது அதோட தேவைகளை அவரே சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என்பதை ஆஸ்வதிப்பார். விசேஷமாக அந்த நாட்களிலே எங்கள் தகப்பனாருக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும். பாருங்கள், பெரிய செலவு தானே, பென்ஷன் இல்லை. உடனே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர் சொன்னாங்களாம், பாஸ்டர் வாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் 3 பிள்ளைங்களை வச்சுருக்கிறீங்க, அதனால் மாதம் ஒரு சின்ன தொகையை ஒரு வாடகைக்காக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சொன்னாராம், ஏன் நான் இப்படி வாங்கிட்டு ஊழியம் செய்கிறதுனா நான் ஏர்ஃபோர்ஸே இருந்திருப்பேன் ஐயா, அதனால் நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் கொடுக்காத பணம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை கர்த்தர் அழுத்த நடத்துவார்னு சொல்லிட்டு வந்தாராம். ஆனால் அந்த டே டு லைஃப்பில் பிரச்சனை இருக்குமே. அப்போது ஒவ்வொரு முதல் வாரமும் சுந்தரமையா எங்களுடைய சபைக்கு ஒரு வாரம் பேசுவதற்காக அவர் வரும்போது, அவர் ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு காணிக்கை எடுத்து இவங்க கையில் கொடுத்தா வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, காணிக்கை பெட்டியில் போட்டு போய்டுவாராம். அது ஒரு வழக்கமாகிடுச்சு. 2 மாதம் வழக்கமாகிடுச்சு. உடனே 3ஆவது மாதம் ஒரு வழக்கமாகிடுச்சுன்னு தெரியுமா, ஓ ஐயா வந்துட்டார், காணிக்கையை பெட்டியில் போட்டிருப்பார். இது முடிஞ்சவொடனே அதை திறந்து பார்த்தா அந்த பணம் இருக்கும், எடுத்து அன்றைக்கி செலவு பண்ணேன்னா அன்றைக்கி அப்போல்லாம் ஆரம்பத்தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அந்த டைம் சாப்பாடு போடுறதும் காசு இல்லை. அதனால் இந்த ஆரதம் முடிஞ்ச உடனே ஏதாவது வாங்கி எல்லாருக்கும் போட்டுடலான்ட்டு ரொம்ப ஆசையாக போயிட்டு ஐயா வழின்னு போயிடுச்சுட்டு அதை திறந்து பார்த்தாரு. அன்றைக்கி ஒரு பணம் இருந்துச்சு. அப்போது அது வழக்கமாகிடுச்சு. அப்போது அடுத்த வாரம் என்னாச்சு, அடுத்த மாதம் என்னாச்சு, பாஸ்டர் சுந்தரம் வரல, பாஸ்டர் சாம் சுந்தரத்தை அனுப்பிட்டார். உடனே அன்றைக்கி சொல்கிறார், எங்கள் பண்ண சொன்னார், அந்த ஆதனை ஃபுல்லாக அந்த சாம்சுந்தரையா என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன யோசனை தெரியுமா, ஒருவேளை சுந்தரையா சாம்சுந்தரையாட்ட அந்த காசை அந்த 100 ரூபாயை கொடுத்துருப்பாங்களா, இவர் கையில் வாங்கிட்டு வந்திருப்பாரா, இவர் போட்டு போவாரா என்னன்னு ஒன்று இதே குழப்பம். ஏன்னா அது தான் அடுத்த லெவலுக்கு சாப்பாடு. யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது பாருங்கள், அந்த சாம் சுந்தர ஐயாவை அன்றைக்கி காரில் வழி அனுப்பிட்டு வேகமாக ஓடி அந்த காணிக்கைப்பட்டி திறந்து பார்த்தாங்கன்னா, பார்த்தா வழக்கம் போல் 4 நாள் தான் இருந்துச்சான். பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வருத்தம். உன்னை கர்த்தர் பேசினாரான், நீ சுந்தரத்தையும் அல்லது உன்னுடைய காணிக்கை பெட்டியையும் நம்பியா ஊழியத்திற்கு வந்தாய், என்னை நம்பி வந்தாயா என்ன கத்தை கேட்டார். ஆண்டவரே, இனி நான் என் காணிக்கை பெட்டியை நோக்கி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பார்ப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்தாரா. பாருங்கள், அதுக்கு அடுத்து நான் மண்டே ஒரு மேரேஜ் நடந்துச்சான். அதில் பிரசவகத்தில் போயிருந்தாங்க. பண்ணோன்னே சாம்சுந்தர் வந்தாங்க. நாங்கள் பாஸ்டர் ஒரு காரியத்தை நான் மறந்து போயிட்டேன், சுந்தரம் போகும்போது இந்த ஒரு கவர் கொடுத்து போட சொன்னாங்க காணிக்கை பெட்டியில், நான் மறந்துட்டேன் ஏன்னு சொன்னாங்களாம். உடனே இவர் சொன்னார், ஐயா நீங்கள் மறக்கிற கர்த்தர் மூலியமாக
உங்களை மறக்க செய்திருக்கிறார். என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை மறக்க செய்திருக்கிறான்னு சொன்னார் அன்பானவளே. அதுபடி அங்கே ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் அன்பானவளே. பாருங்கள், அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார்னா அதற்கான காரியங்களையும் செய்ய அவர் ஆயத்தமாக வைத்திருப்பார். உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லியிருப்பார் என்றால், ஒரு ஊழிய தரிசனத்தை காட்டியிருப்பார் என்றால், கர்த்தர் அதுக்கான காரியங்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்த வைத்திருப்பார்னு விசுவாசிக்க. இத்தனை விசுவாசிக்கிறீங்க அவள் இல்லை? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ எனக்காக என்னென்ன ஆயத்தப்படுத்தி வைக்கிறது காட்டும் ஐயா என்று ஒரு நிமிஷம் கர்த்தர் கேட்போம். இல்லை கண்ணு ஓடும் ஒரு நிமிஷம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னோடு பேசுவீராக. ஆண்டவரே, என்னை அழைத்த தேவன் நீர் இந்த கண்ணை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, எனக்கு கொடுக்க வேண்டிய கண்ணை தருவீராக. விசேஷமாக ஆண்டவரே இயேசுவை, என்னுடைய தேவைகள் எல்லாரும் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர் சொல்ல முடியாத சில காரியங்களை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன்ப்பா. அது இந்த வேளையில் நீ அறிந்துக்கிறேன் விசுவாசிக்கன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தை பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய கரம் இறங்கட்டும் ஐயா, நம்முடைய கரம் இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை எதற்காக அழைத்தீரோ, எதற்காக முன்குறித்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, நம்முடைய கரம் கூட நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ வாக்குத்தத்தங்கள் முதலாவது. இரண்டாவதாக பார்க்கிறோம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2லேருந்து 4 வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 2 to 4. ம் 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 சார், இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த காரியங்கள். பாருங்கள், இந்த ஆயுப்பட்டினத்திற்கு போய் போரிடும்படியாக சில மனிதரை அனுப்புகிறார். அவர்கள் போய் அந்த இடத்துல பாருங்கள், அதை பார்த்து விட்டு வந்து சில ஆலோசனை கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே. அது என்ன ஆலோசனை என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், நாம் எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் போனால் போதும் அப்படின்ட்டு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு இமாலய வெற்றியை பெற்றிருந்தார். 6:27 பார்க்குறோம். அந்த எரிகோவை அவர் வெற்றி பெற்று அதில் ஒரு பெரிய வெற்றி கழிப்பில் இருந்தார். அப்போது இந்த அடுத்த காரியம் வருனவொன்னே ஜனங்க சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாரும் போய் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அழகாக கொஞ்சம் பேர் போகலாம், முடிச்சுட்டு வந்துடலான்னு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டில் கிரிக்கெட் டீம் பற்றி தெரியும். இப்போ அந்த சீசனாக போயிட்டுருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்கன்னா அடுத்தது நிச்சயம் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வெற்றி முதலே இருந்து தோற்றுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணும். அதான் இதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்து கடைசியில் முட்டி மோதி அப்படி தோற்று வந்துடுவாங்க. பாருங்கள், அப்போது வெற்றி பெற்ற கழிப்பிலேயே சில காரியங்களை அடுத்தும் பெற்றலாம் நினச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆயி என்று விடம் வருது. அது பேரே ஒரு மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த மாதிரி இடம் தான். பாருங்கள், நினைக்காத ஒரு இடத்துல தான் நமக்கு டவுன்ஃபால் வரும் பானவழி. பாருங்கள், அவ்விதமான இடத்துல போகும்பொழுது அங்கு சில மனுஷ ஆலோசனையை அவள் கேட்கிறார்கள் பானவளே. பாருங்கள், தேவ ஆலோசனையின் மத்தியிலே காணப்பட வேண்டிய அந்த யோசுவா அந்த எரிகோவை ஜெயிப்பதற்கு தேவ ஆலோசனை கேட்டு கரெக்டாக எல்லாவற்றையும் அப்படியே சொன்னபடி செய்துட்டார், வெற்றி பெற்றார். இப்போது இந்த ஆயை ஜெயிக்கும்னு சொல்லும் பொழுது அவருக்கு சில மனுஷிடத்தை கேட்கிறார். உடனே அவர் ஆலோசனை கொடுக்குறாங்க. அதில் போய் இந்த இடத்துல ஒரு படு தோல்வியை அவள் பெறுகிறார்கள். ஊழியத்தில் இரண்டாவதாக நமக்கு காணப்பட வேண்டியது தெரியுமா? தேவ ஆலோசனை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஆலோசனை. முதலாவதாக தேவ வாக்கு தத்துவம் என்று பார்த்தோம். வாக்கு தத்துவங்களை கொடுத்து நடத்தி கொண்டே இருப்பார், பேசி நடத்தி கொண்டே இருப்பார். அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் அன்பானவளே, கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் தேவன் பேசுகிற இந்த காரியங்கள் அன்பானவள். ரெண்டாவதாக பார்க்கிறோம் தேவ வாக்கு தத்துவம் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்கள், சில தேவ ஆலோசனை பெறுவதற்கு பதிலாக மனுஷனுடைய ஆலோசனையை நம்முடைய ஊழியத்திலே பிரதானமாக கொண்டிருப்பது தான் சில வேளைகளிலே
தோல்விக்கு காரணமாக காணப்படுகிறது பண்ணவளே. அருமையான பாஸ்டர் சுந்தரம் ஐயா அப்படிங்கிற ஊழியத்திலே அவர் பிரதானமாக காணப்பட்டபடினாலே எந்த செய்தி எடுத்தாலும் அவருடைய பெயர் இல்லாமல் நான் பேசுவதில்லை நான் பண்ணவில்லை. பாருங்கள், அவர்கள் ஊழியத்திற்கு வரும்பொழுது அவருடைய சத்தத்தை வாசித்திருப்பீங்க, நீங்கள் அதில் பார்க்கலாம். அது சொல்லியிருப்பார். மலேசியாவில் தான் ஊழியத்தை அவர் பிறந்து வளர்ந்து வந்தது. அங்கிருந்து சென்னைக்கு வந்தார். இங்கு வந்து நேராக சென்னையில் ஆரம்பிக்கலை, நேராக கோயம்புத்தூர் சென்றார். அவருடைய பயண திட்டம் வந்து கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூரில் இருந்து தன் ஊழியத்தை ஆரம்பித்து அங்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தெளிவான தரிசனங்களை கொடுத்தாராம். என்ன தெரியுமா? மகனே, நீ இங்கிருந்து நேராக கோயம்புத்தூர்லேருந்து நேராக சென்னைக்கு செல் என்று சொன்னாராம். உடனே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கோயம்புத்தூர் செட்டில் ஆகிட்டேன், இப்போ இங்கே சென்னைக்கு போக சொல்கிறீரே அப்படின்னு கேட்ட உடனே, நீ நிச்சயம் அங்கே போன்னு சொன்ன உடனே இவர் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து கொண்டிருந்தாராம். அதே வேளையில் அதே நேரத்தில் ஒரு பெரிய போதகர், அவருடைய பெயர் சொல்ல விரும்பலை, அவர் சென்னையில் இருந்தாராம். அந்த போதகர் அவருடைய மனைவி ஒரு நாள் காலையில் தீர்த்தம் சொன்னாங்களாம், மகனே நீ கிளம்பி கோயம்புத்தூர் செல் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ கருத்தை பேசிட்டார் அப்படின்ட்டு இவர் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வருகிறார். உண்மையான தேவனுடைய நேரடியான தரிசனத்தை பெற்று பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றாங்க. இந்த இடத்துல வேறு ஆலோசனையின்படி இந்த பாஸ்டர் அவர் இங்கேருந்து கோயம்புத்தூர் சொல்கிறார். 2 பேரும் அப்படியே திசை மாதிரி போய் கொண்டிருக்கிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் தன்னுடைய அழைப்பின்படியே பாஸ்டர் சுந்தரம் ஐயா சென்னைக்கு வந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் ஊழியத்தின் கனிகளாக நாங்கள் காணப்படுகிறோம் அன்பானவர்களே. பெரிய அளவிலே ஐயா சாம் சுந்தரம் ஐயா இருக்கும் பொழுது உலகத்திலேயே பெரிய தமிழ் சபை தான் அவர் இருக்கும் பொழுது அன்பானவர்களே. ஒரு பெரிய அங்கெல்லாம் மீட்டிங் நாங்கள் போகும்பொழுது ஒரு தாய் வீட்டை செல்வது போல் இருக்கும். அந்த ஊழியத்திலே அந்த கனிகளாக காணப்படுகிறோம், அதனாலே வளர்ச்சியாக காணப்படுகிறோம். தாசுடிப்பார். அதே நேரத்தில் அடுத்த போதர் இருக்கிறார் தெரியுமா, அவர் கோயம்புத்தூர் சென்றார். அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார். வேறு ஒன்று பேசப்படக்கூடிய நிலையில் ஒன்றுமே இல்லை, அப்படியே இருக்கிறார். இன்றைக்கு கூட இருக்கிறார் அவர். ஆனால் கர்த்தர் பேசி தரிசனம் கொடுத்து தேவனுடைய ஆலோசனை கொடுத்து சென்ற அருமையான பாஸ்டர் சுந்தரம் ஐயாவுடைய ஊழியம் ஒரு கனி தந்து வளர்கிற ஒரு விருட்சத்தை போகல காணப்பட்டு அது கணிக்கிற இன்றைக்கு நீங்கள் காணலாம் நம்மளுக்கு ஆசிரியப்பாராக. ஆகவே ஊழியத்திலே தேவனுடைய ஆலோசனை நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறது நம்மளுடைய கத்தனை ஆசிரியப்பாராக. அந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பத்தாம் வசனம். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலோசனை வருகிறது. மனுஷனுடைய ஆலோசனை கேட்ட உடனே பாருங்க அழிவு வந்தது. ஆனால் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆலோசனை வந்தது. அவளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள் அன்பானவர்களே. பல நிலைகளிலே பல வெற்றியை பெற்று அவள் நடக்கிறதை பார்க்கலாம். நம்முடைய ஊழியங்களில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்பானவர்களே. பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கொடுக்கணும் ஆண்டவரே, அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும் அன்பானவர்களே. பாருங்கள், அப்போது தேவன் அந்த ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுவார். பாருங்கள், அந்த வார்த்தைகளுக்காக சிலர் வந்து நல்லா வாரம் ஃபுல்லாக நல்ல ஊழியம் செய்துட்டு கடைசியில் சனிக்கிழமை வந்து உட்கார்ந்தவொடனே தான், ஐயோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, பேசணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு பைபிளை திறந்து ஒரு வசனத்தை கை வச்சு என்ன வசனம் பார்ப்பாங்க. பார்த்தா நீ இன்றைய நாளில் சாகவே சாவாய் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. பாருங்கள், அப்படி இல்லை. கர்த்தர் பேசுகிற வசனத்தை நாம் அப்படியே தியானித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது, அதை கொடுக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது பாருங்கள், மக்களுடைய மத்தியிலே ஒரு பெரிய அனல் உண்டாக அன்பானவளே. ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையிலே பிரயோஜனம் உண்டாக அன்பானவளே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், கடந்த வாரம் கூட நான் ஹோஸ்பேட் என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த சபையினுடைய 31வது ஆண்டு விழாவில் பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தர் பேச சொன்னபடினாலே அன்றைக்கு பேசினேன். பாருங்கள், அப்போது இங்கே பேசினோன்னே எனக்கு ஒன்றும் தெரியாது, பேசி முடிச்சு வந்துட்டேன்.
அப்புறம் அடுத்த நாள் அந்த போதுக்கு வந்து சாட்சி கொடுக்குறார். ஐயா, எங்கள் சபைக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டுருக்குறாங்க. அந்த ஃபேமிலியை இன்னொரு சர்ச்சிலேருந்து ஒரு பாஷா கூப்பிட்றாரு. எதுக்குன்னா பிரசங்கம் பண்ண கூப்பிட்றாரு. நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா இங்கே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கணும், ஆனால் என் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புல்பிட்டே உங்களுக்கு தான் அப்படி சொன்னோன்னே அந்த சகோதரருக்கும் ஐயா என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட வந்து கேட்டார். சரி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன். அப்போது கடைசியில் கர்த்தர் இந்த எல்லைகளை குறித்து பேசி எக்காரணத்துக்கு ஒன்று எல்லையை விட்டு தாண்டி போயிடாது அப்படின்ற லெவலில் கர்த்தர் பேசின உடனே முடிஞ்ச உடனே அந்த செக்ரட்டரி பேசினாங்க. ஐயா வேணால் ஃபேமிலி வேணால் இங்கே இருக்கட்டும், நீங்கள் வேணால் போய் மெசேஜ் அங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்காக இவர் போனாராம். அதுக்கு முன்னாலே ஐயா நான் அங்கே போக மாட்டேன், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் அந்த எல்லையை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னு அவரை போய் திருமணம் பண்ணாராம். பாருங்கள் அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிற சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது, அந்த ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது பாருங்கள், அந்த ஆலோசனை கேட்குற மக்களுடைய வாழ்க்கை மர்வமாகும் என்ன சொல்கிறேன் மாணவர்களே. பாஸ்டர் சுந்தரமையா அடிக்கடி சொல்லுவார்கள், அவர் சொல்கிற வார்த்தை ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிரகாசமான உருவத்தோடு கூட ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கள். அவர் யார் என்று பார்த்தால் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். ஐயா நான் தான் காபிரியேல் தூதன் என்று சொல்வார். நான் அவர் அப்படியா காபிரியேல், வாங்க காபிரியேல் வாங்க, இந்த சேரில் வந்து உட்காருங்க. அப்படி உட்கார வச்சுட்டு, இந்த சபைக்கு தூதனாக கர்த்தர் என்னைத்தான் வைத்திருக்கிறார், ஆகவே நான் கொடுக்கிற வார்த்தைகள் தான் இந்த சபைக்கு தூதாய் காணப்படுகிறது, ஆகவே நீங்களும் இந்த வார்த்தை கேட்டுவிட்டு போங்கள் என்று அவர் பிரசங்கத்திற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று சொல்லுவார். பாருங்க, நாம் நிறைய வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதை நாம் கொடுக்காமல் மற்றவர்களை நாம் அழைக்கும் பொழுது அவனும் கர்த்தர் தான் கொடுக்குறார். ஆனாலும் எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று அந்த குறிப்பிட்ட சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை அந்த சபையின் தூதன் மட்டும்தான் கொடுப்பார் நம்பானவளே. ஆகவே நீங்கள் மற்றவர்களை விட நீங்கள் மிகவும் யோசித்து கர்த்தர் நடத்த இருந்தாலொழிய விட வேண்டாம் என்று அவர் சொல்லுவார் நம்பானவளே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு சபை எனக்கு தெரியும். அந்த சபை பாருங்கள், அந்த சபையின் போதகர் ஒரு நாள் சென்னையில் தான் இருக்கிறார். அவர் பேர் சொல்ல மாட்டேன். அவருடைய சபையில் பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டு வந்தாராம். அதை நடத்தி விட்டு அருமையான பாஸ்டர்கள் எங்களுக்கு சர்ச்சில் காலேஜில் நடத்திருக்கிறாங்க, நிறைய கோர்ஸ் நடத்திருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறது அவளை பார்ப்பதற்கும். அவ்விதமாக அவருடைய காலேஜ் சர்ச்சில் பைபிள் ஸ்கூல் நடந்து கொண்டு வந்தது. அதனுடைய எக்ஸாம் நடக்கிற அந்த நேரத்தில் எல்லாரும் சேரில் வரிசையாக உட்காந்துருந்தாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் விசுவாசிகள். அப்போது இவர் சொல்லிட்டாராம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த டேபிளில் என் பைபிளை என் டைரியை நான் வைக்கிறேன். அந்த டைரியில் நான் அந்த பைபிள் காலேஜ் எடுத்த எல்லா நோட்ஸும் இருக்கிறது. ஒருவேளை அந்த நோட்ஸு அதாவது அந்த பாடம் எடுத்த நாளில் நீங்கள் அந்த கிளாஸ்க்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து பார்த்து எழுதலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. புக்கை பார்த்து எக்ஸாம் எடுத்து தான் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லவா, அப்படி சந்தோஷமாகிடுச்சு. அப்போது ஒரு சில துடுக்கான விசுவாசிகள் இருக்கும் இல்லவா, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு, இவர் துடுக்கான இருக்கணும்ல, பாஸ்டர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நேராக வந்து அந்த டைரி எடுத்து திறந்து அந்த குறிப்பிட்ட தேதி அவங்க வரல, உண்மையை அட்டன் பண்ணல அந்த கிளாஸு. உடனே திறந்து பார்த்த உடனே அதை பார்த்துட்டு மூடிட வேண்டியது தானே. அதுக்கு அடுத்த பக்கத்தை ஏன் பார்க்கணும் இவங்க? அதுக்கு முந்தின பக்கம் 10 டேட் பார்த்தா அது ஒரு சண்டே, அந்த சண்டே வரல. ஐயோ அந்த சண்டே நான் வராமல் போயிட்டேனே, பாஸ் என்ன பேசுனான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த முந்தின பக்கத்தில் இருந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை அப்படியே எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த 2வது பாயிண்ட்டுக்கும் 3வது பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு குறிப்புன்னு ரெட் கலரில் போட்டு வச்சுருந்தார். என்ன குறிப்பு? ஃப்ளாஷ் நியூஸ் எதுவும் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இந்த 2 குறிப்புக்கும் 3 குறிப்புக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை போட்டு அந்த சகோதரியை திட்ட வேண்டும்னு எழுதியிருந்தாராம். அவங்க பேர் சகுந்தலாவை திட்ட வேண்டும், மறந்துட போகிறோன்ட்டு ரெட்டில் அண்டர்லைன் பண்ணி வேறு வச்சுருக்காங்க. அதை உடனே இவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு வீட்டுக்கு போட்டாங்க. என்ன பிரச்சனைனா இவங்க பக்கத்து விட சகுந்தலா
ஒன்று அவங்க நேராக போனாங்க, சிஸ்டர் போன வாரம் பாஸ்டர் 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் நடுவில் உங்களை திட்டினாரா? எப்படி கட்ட சொல்கிறீங்க? அப்படி போட்டு நான் சபைக்கு போகணும் வேணாம் யோசிச்சுருக்கேன், அப்படி திட்டாரு அப்படின்னு பாருங்கள். இவருங்க மறந்துட போகிறோன்ட்டு நோட்ஸில் எழுதி வச்சிருக்க அளவுக்கு இவருடைய ஆலோசனை சபையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நான் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலே 34 ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் யாரையும் பர்பஸாக பேசணும்னு நான் செய்தி கொடுத்ததே கிடையாது. கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, விதமாக பர்சனலாக நீங்கள் சில திட்டணும், சிலருக்கு அதாவது எதிர்ப்பு வராது அப்படின்னு நீங்கள் பேசணுன்னா ஒரே இடம் மெசேஜ் தான். இல்லை, நேராக பேசுனீங்கன்னா திருப்பி கேட்டுருவாங்க. இப்போ மெசேஜ்னா அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய புல்பீட் ஒரு பரிசுத்தமான புல்பீட்டாக காணப்படுகிறது. விதமான தேவாலோசனை வேண்டி கொடுக்கிற ஒரு புல்பீட்டாக இது காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. விசேஷமாக அவ்விதமாக தேவனுடைய ஆலோசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நாம் தனிப்பட்ட வேதம் வாசிக்கும் பொழுதும் அதில் வருகிற வெளிப்படுகிற தேவ ஆலோசனை நாம் எழுதி வைத்து கொண்டு, ஆண்டவரே இதிலிருந்து என்ன பேசுகிற காரியம் நான் சபை கொடுக்க வேண்டும் என்று டெவலப் பண்ணவளே. அவ்விதமாக சபைக்கு பேச வேண்டிய அந்த செய்திகள் உங்கள் கையில் ஸ்டாக் இருக்கணும். எதை கொடுக்குதுன்னு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வருவதாக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் அருமையான பாஸ்டர் சென்னையில் இருந்த பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அவர்களும் அருமையான பாஸ்டர் ரத்தனபால் அவர்களும் திருநெல்வேலியை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த ஒரு வீட்டுக்கு இருவரும் சென்றார்களாம். அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டை சந்திக்கும்படியாக அவங்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, ஒரு விமயமாக இருக்கிற பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸும் அந்த திருநெல்வேலியில் இருக்கிற பாஸ்டர் ரத்தனபால் வந்துட்டாங்க எங்கள் சபைக்குன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஐயா உட்காருங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்ட்டு அங்கே கிச்சன்லேருந்து ஒன்று செய்ய ஆரம்பித்தாங்களாம். அது செய்த உடனே 2 பேர் பேசிட்டாங்கன்னா, நல்ல வாசனை வருது, இதோ ரொம்ப விரும்புகிற, அதாவது சக்கரை ஒன்றும் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. 2 பேருக்கு வந்து ஸ்வீட் செய்கிறாங்க. ரொம்ப ஸ்மெல் வந்த உடனே அவங்க அங்கேருந்து கிச்சன் வாசல்லேருந்து அந்த தட்டில் கொண்டு வராங்க, கிண்ணத்தை வச்சு கொண்டு வரும்போது பாஸ்டர் ஓவன் ராபர்ட் சொல்கிறான், பாஸ்டர் ரத்னாபாலை பார்த்து சொல்கிறான், பாஸ்டர் சத்ரு வரான் பாருன்னாரான். உடனே இவர் சொன்னார், ரத்னபாலையை சொன்னாரான், சத்ருவை நேசி அப்படின்னாரான். என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் வந்து கேசரி கிண்டி கொண்டு வந்திருக்காங்க. வாசனை இருக்குது கேசரி இனிப்பு உணவு. 2 பேருக்கு இனிப்பு ஆகாது. உடனே அவங்க சொல்கிறாங்கன்னா, சத்ரு வரான் பாருனோடனே சத்ருவை நேசி அப்படின்னாரான். அதுக்குள்ளே அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்தோடனே இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் நாரா. உடனே அடுத்த என்ன பண்ணாரா, செத்தாலும் சாகுறேன்னு எடுத்து வாயில் போட்டாரான். பானவளே, நாம் சொல்கிறதெல்லாம் வசனம் வரும், எடுத்ததுக்கெல்லாம் வசனம் வரும். ஆனால் தேவாலோசனை இந்த இதில் இல்லைன்னு பானவளே. நம்ம ஒன்றுமே பைபிளே திறக்காமல் எல்லாம் பேச முடியும். ஆனாலும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதை ஜனங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த வாரம் ஜனங்களுக்கு ஒரு மறக்க முடியாத வாரமாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த தேவ ஆலோசனை நம்மை ஆயத்தப்படுத்துகிறது அன்பானவளே. கர்த்தர் நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து கண்டு முடியும், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையை நான் கேட்டு, ஹல்லேலூயா ஆண்டவரே, சுட சுட அந்த அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுக்க கிருபை செய்வார். சொல்லுங்கள் பார்க்குற வேளையில், ஆண்டவரே சுட சுட ஜனங்களுக்கு எனக்கு விருந்திருக்க கிருபை செய்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்திட்டோம் அப்பா, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நிறைவாய் கொடுத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். வாசிங்கள் யோசுவாவின் புத்தகம் 24:15 வாசிங்க பார்க்கலாம். 24:15. பாருங்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், குடும்பம் என்ற ஒரு அமைப்பை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்பானவர்களே. பாருங்கள்,
அவர் இந்த யோசுவா தன் குடும்பத்தை குறித்து அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்கள், நானும் என் வீட்டாரமோ என்றால் சொல்லுங்கள் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்கள், அப்போது நம்ம எப்படி முக்கியப்படுத்துகிறோமோ அதுபோல் நம்முடைய குடும்பத்தையும் முக்கியப்படுத்த வேண்டும் என்பானவளே. பாருங்கள், ஒரு முன்பெல்லாம் பரிசுத்தவான்கள் ஒரு ஆர்டரில், அதாவது முதலாவது கர்த்தர், அப்புறம் ஊழியம், அப்புறம் குடும்பம், அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் பேசுகிறார் என்ன தெரியுமா? கர்த்தர் குடும்பம், அந்த குடும்பத்தின் மூலம் ஊழியம். இதுதான் இந்த ஆர்டரை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய முக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம்தான் என்றாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை முக்கியப்படுத்த வேண்டும். பாருங்கள், அதாவது ஒரு ஊழிய அபிஷேகம் நாம் செய்யும் பொழுது, பாஸ்ட் ஆர்டினன்ஸ் செய்யும் பொழுது ஒரு முக்கியமான கட்டணம் தெரியுமா? அவன் விவாகமாகி இருக்க வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய கட்டளை, பவுல் சொன்ன கட்டளை. ஆகவே தான் என்னுடைய மகனுக்கு கூட திருமணம் ஆன உடனே, சால்மிசேஷன் முடிந்த உடனே போதக அபிஷேகம் பாஸ்டர் பிரதாப் சிங் அவர் மூலமாக நான் கொடுக்க கருவி செய்தால் ஒரு மகிமை ஆராதனையாக இருந்தது. அன்பானவளே, அப்போது திருமணம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அன்பானவளே, ஊழியத்துக்கு நாம் எங்கு சென்றாலும் அன்பானவளே, உங்களுக்கு கர்த்தர் மனைவியை கொடுத்திருந்தால் கூட அவளை அழைத்து செல்லுங்கள். அன்பானவளே, பாருங்கள், விதமாக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நான் அவர்களுக்கு வேறு ஊழியம் இருக்கும்பொழுது அவளை விட்டு வந்து விடுவது. இன்றைக்கு நம்முடைய சபையில் 2 அடக்கங்கள் இன்றைக்கு. ஆகவே அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தான் கூட்டுற முடியல. மற்றபடி நான் எங்கு போனாலும் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளும் கூட இருப்பார்கள். அன்பானவளே, அந்த குடும்பத்தை அதிகமாக நாம் முக்கியப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. அவ்வளவு ஒரு காரியத்தை சொல்லும்படியே கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ஏவருபடினாலே நான் சொல்கிறேன். ஊழியருடைய பிள்ளைகள் அவளை கர்த்தர் ஊழியத்துக்கு கண்டு தெரிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய அழைப்பு தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய தெரிந்திருக்கிறார். ஆகவே ஊழியர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊழியத்துக்கு கண்டு தான் நீங்கள் அவளை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தகப்பனார் என்னை ஊழியத்துக்கு கண்டு சிறு வயதில் அர்ப்பணித்தார். அப்போ அர்ப்பணித்த உடனே நான் என்ன சொன்னேன், சொல்லிட்டே இருப்பாங்க, டேய் நீ ஊழியத்தாண்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போது நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து 69ஆம் ஆண்டில் எங்களுக்கு ஊழியம் ஆரம்பித்தது. சரியா, 20ஆம் வருஷம் நான் பிறந்தேன். உடனே ஊழியத்தில் நான் பிறந்தேன். ஆகவே விசுவாசி எல்லாரும் பார்க்கும்படியாக நான் வளர்க்கப்பட்டேன். எல்லாரும் தூக்கி வச்சுப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்போது அவர்கள் ஊழியத்தில் இந்த விசுவாசிகள் என்னென்ன கஷ்டத்தை பாஸ்டருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற காரியத்தை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன். சில வேளையில் இரவில் நான் கண் விழிப்பேன், என் தகப்பனும் தாயும் இருவரும் கரம் பிடித்து கொண்டு அழுது ஜெபிப்பாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க கேட்கலாம். பார்த்தா, ஆண்டவர் இவ்வளோ போராட்டம் இருக்குது, இந்த சகோதரி மூலம் போராட்டம் வந்திருக்குது, நீ ஆண்டவரே காப்பாற்றுமையை என்று ஜெபித்து கொண்டிருப்பாங்க. அப்போது சின்ன பிள்ளைகளாக இருக்கிற எனக்கு கோவம் வரும், என்ன அப்பா அம்மா இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்களே, பிள்ளைங்களுக்கு கோவம் வரும் அல்லவா. அவ்விதமாக சில பார்த்து வளர்ந்தபடினாலே கொஞ்ச நாள் நான் சொல்லிட்டேன் அப்பாட்ட, அப்பா நான் இந்த ஊழியத்துக்கே வரமாட்டேன், நீங்கள் ஊழியம் செய்யுங்க, ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டப்படுங்க, நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நல்லா கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி உங்கள் ஊழியத்துக்கு தாங்குகிறேன். ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு பெரிய ஊழியம்தான், அப்படி தானே? ஐஸ்வர்யம் தாங்கின ஸ்திரீகள் இருந்தாங்கன்னு பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு ஊழியம் தான். ஆகவே அதெல்லாம் வசனம் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவர் சொன்ன, டேய் நீ என்ன சொன்ன, நீ ஊழியத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டார். அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். பாருங்கள், கடைசியில் என்னுடைய +2 படித்து கொண்டிருக்கிறேன். அதை படித்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு ஜூன் மாதம் ஒரு பாளையங்கோட்டில் லேவியர் முகாம் என்று நடக்கும். அன்றைக்கி வந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு, தெரியும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் லேவியர் முகாம் என்று. அதுக்கு எல்லோரும் போவார் சென்னையிலேருந்து. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பிரஸில் ஃபுல்லாக அந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஒரு ப்ராசஸாக இருக்கும். எல்லாம் பார்த்தா திருநெல்வேலிக்கு போவோம், எல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது முடிஞ்சு அடுத்த நாள் பாருங்கள், அன்றைக்கு நாள் முழுதும் உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா எனக்கு 17 வயதப்படுது. என்னுடைய வலது கையும் காலும் அப்படி விழுந்து டோட்டலி பேரலைஸ்ட், பக்கவாதம் வந்து விட்டது, வலது கையும் காலும். உடனே என்னுடைய வாய் இருக்கிறது அல்லவா, அம்மா அப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு பேச முடியாமல் ஆனது. பாருங்கள், 17 வயசு. அப்போ ஆண்டவர் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு எல்லாம் சபையை அழுறாங்க, எங்கள் தாய் தகவல் அழுறாங்க, எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறோம். நான் அந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன், இந்த கையை தூக்கணும், அடுத்த கையில் தூக்கி வைக்கணும், அப்படி
அப்போ அப்படிப்பட்ட நிலைமை, மனுஷன்ட்ட பேசுறதுக்கு வாய் வரல, வாய் பேச முடியல. ஆண்டவரே உம்மிடத்தை மட்டும்தான் பேச முடியும் என்று இருதயத்திலிருந்து கத்திரத்தில் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறேன் பானவளே. கத்த தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் பானவளே. என்ன சொன்னார், இப்போ நீ என் ஊழியத்துக்கு வருவையா கேட்டார். யாருன்னு சொல்ல முடியும்? எறும்ப முடியல, 17 வயசு, ஓடி ஆடி விளையாண்ட வயசு, வாலிப வயசு, படுக்க முடியல, பேச முடியல. ஆண்டவரே, அப்போ நான் யோசித்தேன், சில பக்கவாக வந்தவங்க பல வருஷமாக இழுத்து நடந்துட்டு இருப்பாங்க. தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்கள், பல வருஷம் நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி நடக்க முடியாமல் இழுத்து நடப்பாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீ துரித கதியிலே ஒரு விடுதி கொடுப்பேர் என்றால், துரிதமான சுகத்தை கொடுப்பேர் என்றால் நான் முடிவெடுத்துக்கு வரேன்னு சொன்னேன். உடனே அவ்விதமாக ஒரு வாரம் தான் நான் சபைக்கு போகல, ஒரு சண்டே தான் மிஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்த சண்டே நான் ஆலயத்துக்கு போனேன். அப்போது எங்கள் அப்பா அவர் எனக்கு உடம்பு சரியிலேருந்து மறந்துட்டு, நான் கீபோர்ட் நான் தான் வாசிப்பேன், இப்போ காணிக்க பாட்டு வாசிப்பான்னு சொல்லிட்டாரு. நான் இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறேன், எனக்கு கை வரலன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவருக்கு கேட்கல, சொல்லிட்டு உட்காந்துட்டார். பார்த்தா இல்லை, காங்கிரிகேஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஆண்டவரை என்ன பண்ணுறது, நீ தான் காப்பாற்றணும் ஆண்டவரை என்று அப்படியே அந்த கை தூக்கி வச்சு வாசிக்க ட்ரை பண்ணேன். கீபோர்டு வாசிக்க கை வந்துட்டு தான் பானவளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த வியாதியின் சுவடை இல்லாமல் கர்த்தர் மாற்றினார் பானவளே. என்னுடைய வருடாந்திர செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட போனேன். போயிட்டு டாக்டர், அவர் பேர் டாக்டர் கிருபா சங்கர், உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒருவேளை, சவுத் சென்னை ஃபேமஸ் டாக்டர். இப்பொழுது அவர் இங்கே மேல்மருத்தூரில் அவர் தான் நியூராலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறார் இப்பொழுது கூட. அவர் அடுத்து போனேன். போய் இந்த மாதிரி டாக்டர், இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி பேரலைட்டிக் வந்துச்சு, வாய் பேச முடியாமல் ஆச்சு எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஒரு சிடி ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னார். அந்த சிடி ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, என்னை பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதுல உண்மையான்னு கேட்டார். ஆமாம் டாக்டர், என்ன இப்படி கேட்குறீங்கன்னு அவர் சொல்கிறாரு, அந்த பிரெயினுக்கு பின்னால் ஒரு ஷேடோ ஒன்று இருக்குமா, ஒரு நிழல். அதாவது இந்த வியாதி சரியாயிட்டாலும் அந்த ஷேடோ லைஃப் லாங் இருக்குமா. உங்களுடைய ரிசல்ட்டில் அந்த ஷேடோவே இல்லையேன்னு சொல்கிறாரு. தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்து நடத்தினாரன்பானவளே. அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்தது போலவே அது முடித்த உடனே நான் என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்புக்கு சென்றேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 34 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாக நான் ஊழியத்தில் இருக்க கத்தக்கருவை செய்தார். கறந்துட்டு சோதரிக்கலாம் அந்த வேளையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பின்பதாக எனக்கு ஒரு வாஞ்சை என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகளும் ஊழியத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதுதான் முக்கியம். ஏனென்றால் இது ஒரு சந்ததியாக செய்கிற ஒரு பிஸ்னஸ் அல்ல ஊழியம். இது தரிசனத்தை தொடர்ந்து நிறைவேற்றும்படியாக, அதுதான் முக்கியம். பாருங்கள், அநேகம் பெரிய ஆர்கனைசேஷன் நான் பார்த்துருக்கிறேன். என்ன தெரியுமா, அந்த தரிசனம் பெற்ற அந்த மூத்த ஊழியர்கள் அவர்கள் பெற்ற தரிசனத்தை அந்த கமிட்டி எடுத்து அந்த தரிசனத்தை இழந்து நடத்தி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய அந்த யூனிவர்சிட்டியை, அந்த ஒரு மனுஷனுடைய தரிசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டியே காணப்படுதான் பானவளே. அதாவது ஒரு பெரிய பட்டணமே அந்த மனுஷனால் கட்டப்பட்டது விசுவாசத்திலே. ஆனால் அந்த மனுஷனுடைய தரிசனம் இன்றைக்கு அவருடைய குடும்பம் அந்த கமிட்டியில் இல்லை, அவங்களெல்லாம் வெளியே துரத்திட்டாங்க. அப்படிங்கும்போது வேறு யாரும் நடத்திட்டு இருக்காங்க, ஏதோ நடத்த வேண்டுமே நடத்திட்டு இருக்காங்க. அதுபோல் அந்த தரிசனத்தை தொடர்ந்து செய்யும்படியாக செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் தான் அதை செய்வார்கள் நான் விசுவாசிக்கிறேன் மாணவர்களே. ஆண்டவரே, என் பிள்ளைகளையும் ஊழித்து கொண்டு வர வேண்டுமே. அதே பாதை தான் நான் கடந்து போனேன், அதே ஊழியம்தான், அதே பாதை தான் என் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவ்வளவு ஊழித்து கொண்டு வருமென்னு ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னிடத்தில் தெளிவாக பேசினார். உன் மகன் ஊழியத்துக்கு வருவான், உன்னை போலவே 17 வயதிலே +2 முடித்த உடனே அவன் பைபிள் காலேஜுக்கு போவான். எந்த இடத்துல போவான்னு கர்த்தர் தெளிவாக பேசிட்டாரு. ஆனால் நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லலை. பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் உன்கிட்ட பேசினா நீ ஊழித்து வாப்பா அப்படின்னு அவனை கம்பல் பண்ணாதவனமாக பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் பேசிக்கொண்டே இருப்போம். அவன் இடத்துல +2 முடித்தான். முடித்த உடனே அவனுக்கு எதிரே எல்லா அந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எல்லாம், இன்ஜினியரிங் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். எந்த இடத்துக்கு படிக்க போகிறாய் கேட்ட உடனே, இது எல்லாம் வேண்டாம், எங்கே போகிற, நான் பைபிள் ஸ்கூல் போகிறேன்னா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியும், உள்ளே தெரியும் எங்கே போகிறான், எந்த நாட்டுக்கு போகிறான்னு தெரியும். ஆனால் நான் சொல்லலை. உடனே சரி பைபிள் ஸ்கூல் போகிறேன், எங்கே போகிற, இந்தியாவில் ECBC இருக்குது அப்படின்னு கால் சொன்னேன். இங்கெல்லாம் நான் படிக்க மாட்டேன், நான் அமெரிக்கா தான் போவேன்னு சொன்னான். அப்போது நான் சொன்னேன் அமெரிக்கா போகணுன்னு சொன்ன உடனே நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன்.
நானே அப்ளை பண்ணுவேன், கிடச்சிதுன்னா போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே நானே அப்ளை பண்ணேன். உடனே கிடச்சிது. பாருங்கள், அந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. நம்முடைய ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் வந்து அப்படியே கிராஃப் மாதிரி தான் இருக்கும்ல, அப்படியே கீழே வந்து 0க்கு போயிருக்கும், அப்புறம் மேலே வந்திருக்கும். அதை பார்த்த உடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதம் ஃபீஸ் கூட, ஒரு வருஷம் ஃபீஸ் கூட அதில் அக்கௌண்ட் பேலன்ஸில் இல்லை. அதை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது இப்படி தான் கர்த்தர் அவங்க கண்ணை மறைச்சாரோ தெரியல. பாருங்கள், ஊழியத்தினுடைய வாஞ்சை அன்பானவர்களே, ஹல்லேலூயா. குடும்பம் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்ற வாஞ்சை காணப்படும் என்றால் கர்த்தர் எதையும் செய்வார் அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு அந்த இடம் கிடைத்து விட்டது. உடனே அடுத்தது முக்கியமான காரியம் விசா தான். முக்கியமான காரியம் அல்லவா, அமெரிக்கா விசா. அதுக்கு போகும்போது நிறைய கதைலாம் இருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்ல முடியும் அன்பானவளே. அந்த இடத்துக்கு போன உடனே நான் சொல்லி அனுப்பினேன், நீ ஊழியத்துக்கு போகிறாய், தைரியம் பேசு, பிரச்சனை கிடையாது, பேசுன்னு சொன்னோடனே உள்ளே போன ஒரு லேடி கேட்டிருக்காங்க, நீ எதுக்காக போகிற? எல்லாம் அந்த மெடிக்கல் அப்படி இன்ஜினியரிங்லாம் போகிறாங்க, நீ ஏன் தியாலஜி போகிற அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு சொல்லியாக கொடுக்கணும், எங்கள் தாத்தா பாஸ்டாக இருந்தார், எங்கள் அப்பா பாஸ்டாக இருக்கிறாரு, நான் வந்து ஊழியத்தில் ஒர்ஷிப்பில் நான் உதவி செய்யும்படியாக அந்த கிரைஸ்ட் ஃபார் த நேஷன் இன்ஸ்டிடியூட் என்ற அந்த இடத்துக்கு சென்று ஒர்ஷிப் படிக்க போகிறேன், படித்து விட்டு திரும்ப வந்து ஊழியம் செய்வேன், நீங்கள் இந்தியா ஊழியம் செய்வேன்னு சொன்ன உடனே வேறு ஒன்றும் கேட்கல, உடனே கொடுத்துறாங்க விசா அவருக்கு. பாருங்கள், அவ்விதமாக கர்த்தர் கனம் பண்ணினார். அங்கே போய் படித்தார். படித்து அடுத்ததாக முதலாவதாக CFNL படித்தார். அடுத்ததாக நான் இங்கே ஓரல் ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்சிட்டி போயிருக்கும் பொழுது கர்த்தர் பேசினார், உன்னுடைய மகன் இங்கு வருவான், வந்து படிப்பான்னு கர்த்தர் பேசினார். அதுபோலவே அந்த ஓரல் ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்சிட்டிலையும் கர்த்தர் இடம் கிடைக்க கிருபை செய்து 8 ஆண்டுகள் அந்த அமெரிக்காவிலே அவன் படித்து முடித்தான். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு வருஷம் அமெரிக்காவுக்கு போனவங்களே திரும்பி வர மாட்டாங்க தெரியுமா? உங்கள் விசுவாசங்களை பார்ப்பீங்க, ஒரு வருஷம் போனவங்களே திரும்பி வர மாட்டாங்க. அங்கே இருக்கிற வாழ்க்கை சீதோஷ நிலை எல்லாம் பிடித்து விட அவங்களுக்கு வரமாட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, 8 வருஷம் இருந்துட்டார். அங்கே போகிற இடத்துலலாம் கற்று மேம்படுத்தி அங்கே ஒரு வந்து ஒர்ஷிப் கீபோர்டில் இருக்கிறபடினாலே எல்லாருக்கும் பாப்புலராக இருந்தார். உடனே அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் அவரை உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தாங்க யூத் சர்வீஸில். அவங்கள்ட்ட பேசினாங்க, ஐயா உங்கள் மகனை நீங்கள் இங்கேயே விட்டுருங்க, நாங்கள் வந்து இங்கேயே அவருக்கு க்ரீன் கார்டெலாம் வாங்கி கொடுத்து இங்கேயே அவரை ஒரு மேரேஜ் பண்ணி வச்சு இங்கேயே வச்சுக்கிறோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், என் மகனுடைய ஊழியம் இந்தியாவிலே கண்டிப்பாக வரத்தான் செய்வான் என்று நான் சொன்னேன். கடைசியில் என்னுடைய மகனிடத்தில் கூட அநேக கேட்டிருந்திருக்கிறார்கள், ஏன்பா நீ இந்தியாவுக்கு போகிற கேட்ட உடனே, என்னுடைய தரிசனம் இந்தியாவில் இருக்கிறது, அது நிறைவேற்றி நான் போகிறேன் சொல்லிவிட்டு அந்த 8 ஆண்டில் முடித்து என் மகன் திரும்ப கர்த்தர் கிருபை செய்தார். இந்த அற்புதங்கள் எல்லாவற்றை விட இது பெரிய அற்புதம் தெரியுமா, அந்த நாட்டை விட்டு இங்கு வரும்படியாக கர்த்தர் அனுப்பினாரே, ஒரு பெரிய அற்புதம் விசுவாசிக்கிற அன்பானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே திரும்பி வந்து ஊழியத்தை இன்றைக்கு மகிமையாக செய்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கர்த்தர் நடத்துவராக, ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் நம்மோடு முடிந்து விடுவதல்ல, நமக்கு பின்பதாக நம்முடைய பிள்ளைகளும் ஊழியத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சென்னையில் உள்ள ஊழியரை சந்தித்தேன். அவர் சொன்ன காரியம் என் எழுதத்தை மிகவும் பாதித்தது அன்பானவளே. அவர் சொன்னார், எனக்கு அமெரிக்கன் விசா இருக்குது, என் ஒய்ஃபுக்கு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இருக்குது, என் பெண் பிள்ளைக்கு இருக்குது, என் பையன் ஒரே பையன் அவங்க இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, நாங்கள் அமெரிக்கா எப்போனா போவோம் அப்படின்னு என்னமோ ஒரு பெரிய ஒரு நன்மையை பெற்றுக் கொடுத்து போல் சொல்லி கொண்டிருந்தார். அன்பானவளே, அதை விட கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலே நான் நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது தான் ஒரு பெரிய காரியம் நான் விசுவாசிக்கிறேன் அன்பானவளே. ஹல்லேலூயா. அவர் சொன்ன அதே காரியம் எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் மேம்படுத்துவது இல்லை என்பானவளே. அது கொண்டு இதே வானம் இதே பூமி தான், அங்கேயும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போனா போலாம் வரலாம். ஆனால் கர்த்தருடைய தரிசனத்திலே நிற்கிறோமா? ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாம்பரம் பகுதியிலே ஒரு அருமையான ஊழியர் இருந்தார். எனக்கு தெரியும். அவர் பெயர் மோசஸ் ஐயா. அந்த அருமையான மோசஸ் ஐயா தாம்பரத்திலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இருந்தார். அந்த ஸ்தாபனம் பெயர் சொல்ல விரும்பலை. அந்த ஸ்தாபனத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் அவங்களுடைய வயதாகிவிட்டது, நீங்கள் உங்களுக்கு ஊரை பார்த்து செல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவருடைய ஊர் வந்து கேரளா. அப்போ எல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஊரை பார்த்து செட்டில் ஆகி இங்கே கடைசி காலத்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் கழிங்கன்னு சொன்னாங்க. இந்த ஐயா என்ன சொன்னார், இல்லை நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், அந்த தரிசனத்தின்படியே நான் ஜீவிக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம். என்ன தரிசனம் பார்த்தீங்க கேட்டவொடனே சொன்னாராம், தாம்பரத்தில் நான் அப்படிமா நடந்து சென்று கொண்டிருந்தேன்.
அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலே ஒரு பெரிய வட்டத்தை ஒரு கை போட்டது. அப்படி ஒரு கை வந்து அப்படி ஒரு வட்டம் போட்டதா. அதை பார்த்து பயந்து, ஆண்டவரே இது என்ன, இது வந்து தரிசனம் ஒரு காட்சியாக காணப்பட்டது. ஆண்டவரே இது என்ன, இது கை ஒரு வட்டம் போடுது அப்படி கேட்ட உடனே கதை சொன்னாரா, மகனே நீ ஊழியம் செய்ய வேண்டிய எல்லை இதுதான், நீ இதை தாண்டி எங்கும் செல்லக்கூடாது, போனால் போயிட்டு வந்துடணும், ஆகவே நீ இதுக்குள்ளே தான் செல்லணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு கத்த தெளிவாக பேசினாராம். இவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த வட்டம் அப்படியே சுற்றி அப்படி போயிட்டு மறைஞ்சிச்சான். உடனே அந்த பகுதியை ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கடைசியிலே நான் சொன்னது போல் அந்த ஸ்தாபனம் அவர் கைவிட்டு விட்டது, ஊழியது வேண்டாம் என்று துரத்தி விட்டது. ஆனாலும் இவர் செல்லவில்லை, அங்கே தங்கியிருந்தார். எங்களுடைய சபை விசுவாசனுடைய வீட்டிலே தான் கடைசி வரைக்கும் வைத்து பராமரித்தார்கள். கடைசியிலே அவர் அந்த பிரதேசத்திற்குள்ளாக, தாம்பரம் வட்டத்திற்குள்ளாக மரித்தார். அந்த அவருடைய மரணத்தை அடக்க ஆராதனையை நானும் என் தகப்பனும் நான் சென்று நடத்தினோம். அதில் என் தகப்பன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா, இவர் தன்னுடைய தரிசனத்திலே நின்றார், தரிசனத்தின் எல்லையை விட்டு வெளியே போகவில்லை, அந்த தரிசனத்திலேயே மரித்தார் என்று ஒரு பெரிய சாட்சியை கொடுத்தார். அன்பானவளே, கதை ஆசிரியப்பாராக. விதமாக தரிசனத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அதற்கு எதிராக அநேகம் போராட்டங்கள் வரலாம், அந்த எல்லையை விட்டு வெளியே போக சொல்லி போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் நாம் தரிசனத்தை நினைத்துக்க கத்த கிருபை செய்வாராக. கத்த கிருபினாலே நாங்கள் கிராமப்புறங்களில் சபை கட்டி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த மாதம் 161வது சபை கட்டி பதிவு செய்ய கத்த கிருபை கொடுத்தார். 161வது சபை பாருங்கள். அங்கே சென்று பதிவு செய்யும் பொழுது அந்தமான்லேயும் சபை கட்டினோம். அந்தமான் சொன்னபோது இங்கே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கடந்த மாதம் தான் போய் ஊழியம் செய்துட்டு வந்தோம். அந்த அந்தமானிலே அந்த ஊழியம் செய்யும் பொழுது அந்த சபை கட்டியிருந்தோம். அந்த சபை பாஸ்டர் ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறேன், வருஷம் ஊழியம் செய்கிறேன், ஆனால் சொந்தமாக சபை இல்லை, ஆகவே நீ எனக்கு சொந்த சபை கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட மாதம் வருடத்துக்குள்ளே அதை கொடுக்கலன்னா நான் இந்த அந்தமானை விட்டு நான் இந்தியாவுக்கே போயிடுவேன். அவரும் சிபிஎம்ல இருந்தார். அவருடைய பேர் எனக்கு நான் கேட்டு சொல்கிறேன். அவர் வந்து பாருங்கள், அப்போது நான் இந்தியாவுக்கு போயிடுவேன்னு சொன்னார். அப்போது கர்த்தர் இங்கிட்ட பேச ஆரம்பித்தார். எனக்கு யாருன்னே தெரியாது அவரை. அவர் ஒரு திருநெல்வேலியில் உள்ள ஒரு போது மூலமாக எனக்கு தொடர்பு உண்டாகி கர்த்தர் அந்த இடத்துல சபை கட்ட கிருபை செய்தார். சபை கட்டி அந்த பதிவு செய்ய நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது அவர் சாட்சி கொடுத்தார், நான் ஒரு தீர்மானம் செய்திருந்தேன், ஆண்டவரே இந்த அந்தமானில் நான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சபை நீ கட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். கர்த்தர் நான் கேட்டதின்படியே எனக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தார். இனி நான் இந்த அந்தமானில் தான் நான் மரிப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு சாட்சி கொடுத்தார். எல்லாரும் கண்ணீர் வந்து தன் மனதை கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? மோசையின் ஊழியக்காரன் நின்று இருந்த யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாக அந்த நிலைக்கு வந்தாரே. அந்த நிலைக்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய தரிசனத்தை எப்படி காணப்படுகிறோம்? இப்போ யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என் தரிசனத்தை நீ கொடுத்த இடத்துல, கொடுத்த ஸ்தாபனத்தில், கொடுத்த ஊழியத்தில் நான் உண்மையோடு நினைத்திருக்கிறேனா? ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து உண்மையை நினைத்துக்க கிருபை செய்வதாக என்று சொல்கிறவர்கள் நீங்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்க. விசேஷமாக ஆண்டவரே, நான் ஊழித்திருக்கிறேன், அதை தவிர என் குடும்பமும் ஊழியத்தில் உண்மையாக காணப்பட கிருபை செய்வதாக என்ற பாரம் எத்தனை பேருக்கு இருக்குது? என்னுடைய பாரம் தெரியுமா? தலைமுறையாக உனக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் பாரத்தோடு இருக்கவங்க எழுமினுங்க பார்க்கலாம். இந்த வேளையில் ஜெபிக்க பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவரே நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய தலைமுறைகளை நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுடைய கரங்களை போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வேளையில் இயேசுவே, இந்த வேளையில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாய்ப்புகள் வருகிறது என்பதற்காக அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அழைப்பில் நிலைத்திருக்க கிருபை செய்வதாக என்று சொல்லுகிற எல்லா ஜெபிக்காரங்க இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னை சந்ததிகளுக்காக, குடும்பத்துக்காக பாரப்படுத்துகிறாரே. இந்த வேளையில் நான் ஜெபிக்க போய் விசேஷமாக உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தில் இல்லாமல் இருப்பார் என்றால் இந்த வேளையில் அவர்கள் உங்கள் ஊழியத்திற்கு ஆதரவாக எழும்பகத்தை கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எங்களுடைய ஊழியத்திலே என்னுடைய மகனை கர்த்தர் எழுப்பினார் ஊழியத்திற்கென்று, அதுபோல ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுப்பணும்னு ஜெபிக்க போகிற இந்த வேளையில் ஜெபிக்கலாமா பிதாவே? இந்த வேளையிலே உம்முடைய கரம் இறங்கி ஊழிய ஆஸ்வதிப்பதாகப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்ற நிலைக்கு கொண்டு வந்தீரே, அதுபோல நீர் விரும்புகிற அந்த நிலைக்கு நாங்கள் வரும்படியாக, எங்களுடைய குடும்பம் வரும்படிக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய கரம் கூட நடத்தும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை தெளிவான தரிசனத்தை கொடுப்பீராக. நாங்கள் ஈர்க்க வேண்டிய இடத்தை கொடுத்த தரிசனத்தை கொடுப்பீராக. உம்முடைய ஆலோசனை கொடுப்பீராக. எங்கள் குடும்பமும் மூக்கு நேராக காணப்பட கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.